ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என் கூட ராஜஸ்தான் ராயலோட கேப்டன் சஞ்சீவ் சாம்சனுடைய லுக் அண்ட் லைக் நிதிஷ் இருக்காரு. நிதிஷ் மட்டும் தான் லுக் அண்ட் லைக்லாம் வேணாம். சரி, யாரா எத்தனை பேர் சொல்லிருக்காங்க இது வரைக்கும்? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுல எத்தனை பொண்ணுங்க? பொண்ணுங்க யாரும் சொன்னாங்க? சும்மா இந்த சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஆஃப் தி கேமரா வேணா பண்ணிக்க சொல்லு. கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்கல அவ்வளவுதான். கமெண்ட்ஸ் சொல்றாங்க. எத்தனை கவுண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு அது? இல்ல. ஆனா யாராவது சொல்லிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆஹா சேட்டா சேட்டா பாருங்க. ஓகே, மினி வெர்ஷன் நாங்க சஞ்சீவ் சாம்சனை கொண்டு வந்திருக்கிறோம். வருத்தத்துல இருக்கனே. இதுக்கே நீங்க பாத்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். வருத்தத்துல இருக்க. ஓகே, புரியுது. இந்த வருத்தத்துக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024 ஐபிஎல் சும்மா களை கட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சுமே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாம சூப்பரா போயிட்டு இருக்கு. யாராலும் மாத்த முடியாது, மறுக்கவும் முடியாது. அண்ட் ஸ்டில் என்னத்த சொல்ல, இல்ல இந்த பால் வச்சிருக்கும் போது தெரியும். ஒரு பிளான் பண்ணிருந்தேன். நீங்க ரம்ஜான் எப்படி பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சேன், கிடைக்கல. ஆர்சிபி மேல பெட் கட்டி எவனாச்சும் பிரியாணி வாங்கி தர சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஆர்சிபியே பிரியாணி ஆயிட்டாங்களேப்பா, என்னத்த சொல்ல. இன்னைக்கு நடந்த மும்பை வர்சஸ் ஆர்சிபிக்கான மேட்ச் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து வழக்கமான ரிவ்யூ சத்தியமா பண்ண போறது இல்ல. ஆமா, நாங்க பேச போறோம், நிறைய பேச போறோம்ல. இன்னைக்கு நிறைய இருக்கு. எதுக்கு பால் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? ஆர்சிபி டீமுக்கு பவுலர் இல்லையா, அதனால உன் கையில கொடுத்து போட சொல்லலாம்னு நான் சொன்ன கமெண்ட்ல வச்சு செஞ்சிருவாங்க. நாங்க போய் போட்டு நானும் திட்டு வாங்கணும். ஆக்சுவலா வந்து உண்மையான விஷயம் என்னன்னா நிதிஷ், நீங்களே பாத்திருப்பீங்க. நம்ம இந்த சீசன் ஆரம்பிச்சுல நம்ம சொல்ற விஷயம் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி அதான் சொல்லிட்டு இருப்போம்னு வச்சுக்கீங்களேன். ஆர்சிபிக்கு பவுலிங்கே இல்ல, பவுலிங் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் விராட் கோலி தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொன்னோம். உண்மையாவே விராட் கோலி இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஆர்சிபில பவுலர் இல்லன்றத ரொம்ப தெளிவா மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு நொறுக்கி காட்டினாங்க. 15.3 ஓவர்ல முடிச்சிட்டாங்க மேட்ச. ஆர்சிபிக்கும் விராட்டுக்கும் கப்பு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பண்ணா நான் சொல்றேன், இதுக்கு யாரும் திட்டக்கூடாது. என்ன பண்ணா சொல்றேன்ட்டு கேளுங்க. சும்மா சுமத்தி மந்தா வாங்கிட்டாங்க, தலைவன் வாங்கல. அது கிடையாது. ஆர்சிபியை விட்டு விராட் வெளியே போனாருன்னா விராட்டுக்கும் கப்பு உண்டு, ஆர்சிபிக்கும் கப்பு உண்டு. நாங்க இது நடக்கும் தம்பி, இப்படிலாம் சொல்ல. அது நடக்க கூடாது, அப்படி போக கூடாது தம்பி. விராட்டு அப்படி போறதா எப்பயோ போயிருப்பாரு அவரு. அதான் தப்பு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்க மக்களே, இன்னைக்கு எத்தனை பேர் வேணா நீங்க ட்ரோல் பண்ணலாம், மீம் போடலாம், எக்கச்சக்கமா நீங்க பேசலாம். ஆர்சிபிக்கு கப்பு இல்ல கப்பு இல்ல கப்பு இல்லன்னு. ஆனா ஆர்சிபி ஜெயிக்கிறப்போ 9 டீமே சேர்ந்து கை தட்டுவாங்க. அதை மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறப்ப தானே. என்னடா டே, எவ்வளவு பேசினாலும் விட்டு கொடுத்தாலும் ஏன்டா யாரோட ஃபேன்? ஹர்திக் பாண்டியா ஃபேனா? கிரிக்கெட் ஃபேன். முடிச்சிட்டான், ஒரே வாரத்துல முடிச்சிட்டான். சரி ஓகே, யாருமே கேள்வி கேட்க முடியாதுல்ல. நான் கேட்பேன்ல. மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் நடந்துச்சு ஆர்சிபில. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அதெல்லாம் நடக்கும்னு? அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா? ஆக்சுவலா வந்து நான் நினைச்சது ஆர்சிபில சேஞ்சஸ் இருக்கும்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரு. ஆர்சிபி சேஞ்சா நல்லா இருக்கும். ஐபிஎல் விட்டு தூக்கிடுவோம் ஆர்சிபிய. இல்ல வேண்டாம். அப்புறம் என்னடா ஒரு டீம் இப்படி இருக்கணும்டா. என்ன அவங்க ஹேட்டர்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு. ஒழுங்கா ஆனா ஒழுங்கா மாட்டி உள்ளன்னு பார்த்தேன். ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு அது சாதகமா தான் அமைஞ்சது நான் சொல்லுவேன். யாருமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. சோ ஆர்சிபி பண்ண சேஞ்ச் மும்பை இந்தியன்ஸ் சாதகமா அமைஞ்சதா? ஆமாமா, அது ரெண்டு டீமே ரெண்டு வேற மாதிரி அமைஞ்சாங்க. எப்படி சொல்றது, இந்த மேட்ச் எப்படின்னா யாரு ஜெயிக்கிறதுன்னு வரல. நீ தோக்க கூடாது, யாரு தோக்குறதுதான் வந்தாங்க உள்ள. அது வழக்கம் போல இந்த பக்கம் தள்ளி விட்டு போயிட்டாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு நல்ல விஷயமும் சிலது இருந்துச்சு. ஃபேப் ஃபார்முக்குள்ள வந்துட்டாரு. அதாவது நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்காம இருந்த 2 பேருமே உள்ள ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்னு வந்து ஃபேப், அஜத் பட்டிதர். அஜ்ஜோ அதாப்பா, அது ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் அவர் ஆடுந்து. டெஸ்ட்ல மட்டும் இந்த மனுஷன் ஆடினுறாரு. T20ல என்ன ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ் எல்லாம் பார்த்தப்ப சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆஹா, வேலைக்கு ஆகாது போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. காலமாவே அவர் ஃபார்ம்ல கிடையாது. அது உண்மைதான் கிட்டத்தட்ட. ஆனா பட் ஐபிஎல்ல ஃபார்முக்கு எப்பவுமே வருவாரு, நிறைய பார்ப்போம். ஆனா இந்த சீசன் ஒன்னும் பெருசா இல்ல. ஆர்சிபில காலங்காலமா ஃபார்முக்கு வராம ஒரு இடம் இருக்கு. திரும்ப வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ், நான் உங்க மனசை நோகடிக்கல, இவன் தான் நோகடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களே ஆல்ரெடி நொந்து போய் தானே இருக்காங்க. சரி ஓகே, ஆனா நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லுவேன். மீண்டது மும்பை அப்படின்னு சொல்லுவேன். மும்பை 3 மேட்ச் தோக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க அம்பயர் சாட்டம் ஆரம்பம். அந்த விஷயத்துக்கு நான் வரேன். உண்மையாவே வரேன், அது உண்மையான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். மேட்ச் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. அதாவது 3 டிசிஷன் வந்து மெயினா பேசப்பட்டது. கரெக்ட். ஒன்னு வந்து 4 வந்து அது கொடுத்திருக்க மாட்டாங்க. அது வந்து லைன் டச் பண்ணிருப்பாரு பிளேயர், பால் அவரோட டெஃபினெட்லி அது கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசிஸ் அவர் அவுட் கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டுட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ரிவ்யூவும் கிடையாது. ஆனா அவங்க கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக 3rd அம்பையர் போயிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, இது என்ன ஃபேரா அன்பேரா? அன்பேர் ஏங்க. இது அவர் வந்து 3rd அம்பையர் போனதுக்கு அப்புறம் ரோஹித் கையில வேற கொடுப்பாரு. எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம. அவ்வளவுதான் இந்தியன்ஸ். அவ்வளவுதான் உண்மையாவே. அது இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் சொல்லணுமா,
மொத்தம் 11 பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் அம்பையர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அது ஆல்மோஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் இத பத்தின டாக் இல்ல. ஏன்னா மும்பை பத்தின டாக்கே இல்ல. பிகாஸ் அவங்களுக்குள்ள நிறைய டாக் போயிட்டு இருக்குல்ல, அதனால வெளில டாக் இல்ல. மும்பை இந்தியன்ஸ் ஏத்தரா ஆஹா எனக்கே போறேன், நான் சென்னை சூப்பர் கிங் ஃபேன். பட் ஆனா கிரிக்கெட்டா பாக்குற ஒரு ஆள். ஆமா இதுல என்ன இருக்கு, திட்டுவாங்க. தல தோனி அதான் திட்ட மாட்டாங்க. யோசிச்சு பாரு, சென்னையில தோனி ஃபேன்ஸ் அதிகம். ஆமா புகழ் வந்தாலும் அது கூட மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கு. என்னது ஆர்சிபிக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் இருக்கு. இருக்கா? இருக்குன்னு அவங்க கமெண்ட்ல காட்டுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நாங்க சொல்லி பெரிய ரைவல்ரி உங்களுக்குள்ள நாங்க கிரியேட் பண்ணி விடுவோம்னு நினைக்காதீங்க. உண்மையா எல்லா ஃபேன்ஸுமே எல்லாரும் கொண்டாடுங்க, தப்பே கிடையாது. இந்த அம்பையர்ஸ் டிசிஷன் பத்தி நான் நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த விஷயத்துக்கு வந்துடுறப்பா. ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் நிதிஷ். நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி அந்த 4 ஆகட்டும், டியூப்ளிஸ் விக்கெட் ஆகட்டும், அண்ட் ஸ்டில் இதெல்லாம் தாண்டி ஒரு நோ பால் இருக்கு. அதை மறந்துட்டேன். நோ பால் வந்து ரூல்ஸ் படி அது நோ பால் கிடையாது. ரைட்டு. அது எங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எங்களுக்கு புரியுது. ஒவ்வொரு பிளேயரையும் கூப்பிட்டு வச்சு டெய்லர் அளவு எடுக்கிற மாதிரி அளவு எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு. மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேயரோட ஹிப் ஹைட் வந்து அளந்து வச்சிருவாங்க. ஓகேவா? ஹைட் மட்டும் தான் அதான் யோசிச்சுவாங்க. சோ அப்போ வந்து பால் ட்ராக்கிங் படி பால் வந்து அவங்க ஹிப் ஹைட்டுக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அது நோ பால். சோ அப்போ அளந்து பாக்குறப்போ தினேஷ் கார்த்திக் வந்து 1 மீட்டர் இருந்துச்சு ஹிப் ஹைட், பால் 0.99 மீட்டர், அதாவது 0.0. அவ்வளவுதான். அம்பையர்ல ரொம்ப கரெக்டா இருக்கிற ஆளுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் இதை எப்ப ரிப்பீட்டா பார்த்தேன்னா திரும்ப நடக்கணும் அப்பதான் நோட்டீஸ் பண்ண. அப்புறம் சூரியகுமாரி அதுக்குமே இது நடந்துச்சு. ஆனா அதுவுமே கரெக்டா ஃபேர் டெலிவரின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆனா எல்லா பிளேயர்ஸும் கூப்பிட்டு வச்சு அவங்க இடுப்பளவு எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இல்ல நான் யோசிக்கிறேன். சரி விடு, இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம், அவரையும் பொள்ளாடு மாதிரி கோவாக்கு டூர் அனுப்பிச்சிடுவோமா? ஆனா அவர் டூருக்கு போயிட்டு வந்தா ஏதாவது பண்றாரு, இவர் பண்ணுவாரான்னு தெரியல, அதான் சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன மேக்ஸ் இன்னமும் டவுட்டா இருக்குன்னா, நீங்க நல்லா பாருங்க, மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரேயஸ் கோபாலோட பால கொஞ்சம் தடுமாறுவார் மேக்ஸ்வெல். அவருக்கே தெரியுது நினைக்கிறேன். ஆகா, நம்ம ஸ்ரேயஸ் கோபால் விஸ் ஆர்சிபி ஒரு பெரிய ரைவல்ரி இருக்கு. கண்டிப்பா ஆட்ரிக் எடுத்திருக்காரு ஆர்சிபி அகைன்ஸ்ட். அதனால தைரியமா கொண்டு உள்ள வந்து பாயிண்ட சொல்லி வரதுக்குள்ள ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. அவ்வளவுதான். அந்த சொல்லலாம். அதான் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 5 பால் 6 பாலாவது ஆடணும்னு நினைக்கிறாரு மேக்ஸ்வெல். அதுக்குள்ள தூக்கிடுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசோடைறாரு. ஆடணும்னு நினைச்சா தூக்க மாட்டாங்க, அடிக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவாங்க. இல்ல இந்த பால் பதட்டமா தான் வச்சாரு, எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. மேக்ஸ்வெல் வந்து ஆக்சுவலா வந்து மறக்காதீங்க வியூவர்ஸ், வேர்ல்டு கப் நடக்கும் போது கால் கொஞ்சம் கிராம்ப் ஆயிருக்கும். அதோட அடிச்சு 200+ அடிச்சிருக்க பேட்ஸ்மேன் அதே பேட்ஸ்மேன் டீம் ஆர்சிபி, அதனால தான் அடிக்கல. போவோம். விராட் கோலி 7வது முறையாக தாக்கப்பட்டார் இந்த எபிசோட்ல மட்டும். இன்னைக்கு பெருசா பவுலராலே தாக்கப்பட்டார். ஐயோ, அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. பாக்குறவனுக்கு எப்படி இருந்துச்சு நிதிஷ்? ஏன்னா வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் இந்த பக்கம், வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் இந்த பக்கம், பேட்ஸ்மேன் பவுலர் இருக்கு, 2 பேருமே இருக்காங்க. அண்ட் ஸ்டில் விராட் கோலி இந்த சைடு வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இந்த சீசன்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு 2 பேருக்கு நீ ஆரஞ்சு கேப் ஹோல்டர், இப்ப எனக்கு பர்பிள் கேப் வேணும், வேற வழி இல்ல. சோ அதான் நடந்துச்சு. 5 விக்கெட் அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் அட்டாக்குமே வீக்கா தான இருக்கு. பட் பும்ரா மட்டும் அதுல தனியா ஏதோ ஒரு இடத்துல ஆடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. 5 விக்கெட், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கண்டிப்பா அவருக்கு தான் கொடுத்திருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கிறப்போ மும்பை பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பா, டெஃபினட்டா நீ சொல்ற மாதிரி நிறைய இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்காரு பும்ரா. எனக்கு நீங்க வந்து ஐபிஎல் கொண்டாடிட்டு இருக்கீங்க, நான் வேர்ல்டு கப் நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கேன். சூப்பர், ஒரு ஆஸ்தான பவுலர் உள்ள இருக்காருப்பான்ட்டு. இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போகும், நம்ம நிறைய பேசறதுலாம் இருக்கு எதிர்பார்த்து. நான் என்ன நினைச்சேன், உனக்கு தெரியாது, உங்களோட வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் உன்ட்ட என்ன சொன்னேன், பவர் பிளே போயிட்டு இருக்கும்போது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஒன்னும் இல்ல சின்னதா ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தா சொன்னேன். முடிச்சு வரதுக்குள்ள அவ்வளவுதான், மேட்ச் முடிய போகுதுனே, சீக்கிரம் வானேன்றான். என்னடா வந்து பார்த்தா இங்க ஸ்கை போட்டு பொழந்துட்டு இருக்காரு. சரியான ஃபார்ம். அவர் வந்தா செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. ஓப்பனிங் இஷான் கிஷன் ஒரு 50, ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட், ஸ்கை வந்து பயங்கரமா அடிச்சாரு. ஆனா கடைசில ஒரு 6 அடிச்சுட்டு நம்மால சீன் போட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க, அட்டிக் பண்ண நல்ல பிளேயர். ஏன் நிதிஷ் உனக்கு அட்டிக் பண்ணா பிடிக்க மாட்டுது? நான் பிடிக்குதுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன் சீன் போட்டு போறான்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் அந்த கெத்து சீன், அது கேப்டனா அப்படிதானே இருக்கும். இத்தனை நாள் எங்க போச்சு? இத்தனை நாள் அப்ப தோத்துறோம்ல, ஜெயிக்க முடியல. அப்படி பார்த்தா ஸ்கை வந்து லாஸ்ட் மேட்ச் டக் அவுட், இந்த மேட்ச் 50 அடிச்சு என்ன சுத்தி சுத்தி காட்ட போறாரு பாத்தீங்களா? அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஸ்கை காட்டலாம், அந்த 2வது இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகே, அரசியல் வேணாம். சூப்பர். ஆர்சிபி திரும்ப எந்த விஷயத்துல தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பவுலிங் அட்டாக். அண்ட் மேக்ஸ்வெலுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்ல 2 மேட்ச் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தா போதும், அதுதான் மேக்ஸ்வெல் உள்ள வச்சிருக்காங்க. ஆனா அதனால கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுது அவங்களோட பேட்டிங். பட் பேட்டிங் கூட அப்படியே ஏத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 அடிச்சு ஒரு 180 190 போயிடுறாங்க. ஆனா பவுலிங் அதே அளவுக்கு கொடுத்துறாங்க. பேட்டிங் நீங்க மட்டும் தான் அதிகமா நாங்களும் கொடுப்போம். சிராஜி அழுதாரு. ஆக்சுவலி சிராஜ் வந்து ஒரு எமோஷனலான மொமெண்ட் நடந்துருந்துச்சு. மேட்சை முடிச்சுட்டு பும்ரா உள்ள வருவாரு, பும்ரா கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு. அவர் எமோஷனல் மொமெண்ட். நீ நல்லா போட்டுட்டு இருக்க, நான் நல்லா போடல மாப்ள, T20 ஸ்குவாடுக்கு 1 எடுத்துறவங்க போலக்கு எடுக்க மாட்டாங்க போலக்கு மாப்ளன்னு சொல்லி அழுத மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா போட்ட பவுலிங்க மறந்துட்டாங்க. ஐயோ மனசு அழுதுட்டாரு, கம்பேக் வேணும் எங்களுக்கு. இதெல்லாம் அதாவது அப்படி சொன்னா கூட சிராஜ் கம்பேக் கொடுப்பாருன்னு தெரியல. ஏன்னா
இஷான் கிஷன் மதிக்கவே இல்ல அவரு ஆக்சுவலா. நான் ஏதோ விஷயம் பார்த்தேன். ரோஹித் சர்மா தடுமாறிட்டு இருந்தாரு டாப் ஓவர்ல ஸ்டார்டிங்ல. அவர் வந்த உடனே ஃபார்முக்கு வந்துட்டாரு. சிராஜ் வந்த உடனே. தெரியும் எதுக்கு வருது. கரெக்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் அதான். ஓகே, நீங்க ஆர்சிபில இந்த பவுலர்ஸ் கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணா செமையா வருவாங்கன்னா எந்த பவுலர்ஸ் சொல்லுவீங்க? எனக்கு என்னன்னா இவங்க திரும்ப லாக்கி ஃபெர்குசன் மேபி உள்ள ட்ரை பண்ணலாமோன்னு தோணுது. சூப்பர், நல்ல ஆப்ஷன். வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்க, இம்பாக்ட் கொடுப்பாரு, பேட்டிங்ல கொடுக்கல, பவுலிங்ல ஒரு விக்கெட். பட் இது ஒரு ஃபெயிலியர் தான். கேட்ச் தான் விக்கெட் அது வந்துச்சு. ஆமா, வில் ஜாக்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். அவர் வரப்ப சீசன் சும்மா ஆட்டம்னா இனிமே அதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாவே இன்னைக்கு அவருக்கான நாள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் நல்ல பேட்டில் தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ஷாட் மட்டும் தேவையில்லாத ஷாட்னு நினைக்கிறேன். சூப்பர். பவுலர்ஸ் வேற யாரை கொண்டு வரலாம்? பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். சொல்லு. சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். விராட் கோலி பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஃபேப் பார்த்துட்டு இருப்பாரா? சார், ஹாய் சார். திஸ் இஸ் சிட்டி சார். திஸ் இஸ் நிதிஷ் சார். இப்போ சொல்லுங்க. அவங்களாம் பார்க்க தேவையில்ல. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம்னு கேளுங்க. அவங்க இத பார்த்தா எப்பயே திருத்திருப்பாங்களாடா சொல்றா. 3 பவுலருக்கு நிக்கில்னு சொல்லிட்டு இன்ஜுரியின் கையை உடைச்சிட்டு சும்மா சொன்னாலே போதும். அமுச்சு விட்டுருங்க. 3 பிளேயர்ஸ் நல்ல பேரா சைன் பண்ணி எடுத்து இருக்கிற மேட்சை ஜெயிக்கிற வழியை பாருங்கன்னு தான் சொல்லுவேன். கரெக்ட். ஓகே, சூப்பர். ஏன்னா நம்ம அவங்க ஆக்ஷன்ல எடுத்தப்பவே நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். மற்ற டீம்ஸ் எல்லாம் மெச்ச வச்ச பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர். அப்படி நான் சொன்னப்ப அப்ப திட்டினாங்க என்ன, இப்போ அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் நிதி சொன்னது கரெக்டான. நானும் அதை அக்ரி பண்றேன். நீங்களும் வந்து இந்த பவுலர்ஸை கொஞ்சம் டியூன் பண்ணலாம் அப்படின்னு யார் நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் ஸ்டில் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச் தோத்தவொடனே கடப்பார டீம்ன்றீங்க, அந்த டீம்ன்றீங்க, கோஆர்டினேஷனே சரியில்லை. ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குன்னும் போது, ஆனா லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா மூஞ்சில ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் எகைன் திரும்ப ஒரு மேட்ச், ஆஹா இதான்ப்பா கடப்பார டீம் அப்படின்ற மாதிரி 15.3 ஓவர்ல முடிச்சிட்டாங்க. இந்த பேட்டிங் லைன் அப் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம் கொண்டாரு, ரோஹித் சர்மா. இந்த பேட்டிங் லைன் அப் எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். இது எப்படி நம்பர் 4 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன் இல்ல ஓகே, பவுலிங் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. பவுலிங் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்ல. நீங்க பும்ரா இருக்கிறதுனால சம பவுலிங் அட்டாக் நீங்க நினைக்கலாம். 190 கொடுத்திருக்காங்க, 220 கொடுத்திருக்காங்க. இல்ல, நான் பும்ரா இருக்கதால மட்டும் நான் பவுலிங் நல்ல டீம் நான் சொல்ல. நான் கேட்டது பேட்டிங் மட்டும் தான். இந்த பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். பவுலிங் கொஞ்சம் பூரா தான் இருக்கு. அதுல மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்குமே செட் ஆகல. பும்ரா தவிர வேற யாருக்குமே செட் ஆகல. ஏன்னா இவ்வளவு சேஞ்சஸ் தேவையில்லை. ஃபியூச்சர்ல போல ஸ்ரேயஸ் கோபால் உள்ள வந்துட்டாரு. அண்ட் நிறைய கோட்ஸே கூட நல்லா போடல. எல்லா வாட்டியும் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. இப்படியே தலையை மட்டும் ஆட்டுனான்னா எனக்கு புரியுது. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட தானே. ஏன்னா நான் இப்ப ஏதாச்சும் சொல்லி மும்பை இந்தியன்ஸ் அங்க போய் தோத்துட்டு வந்து அப்படி சொன்னீங்க நீங்க கேட்ற கூடாது. ஓகே, ஆமா, அடுத்த மேட்ச் வான்கடையில இருக்கு இல்லையா? பாப்போம் என்ன நடக்கும். சிஎஸ்கே ஜெயிச்சிட்டு போகும். ஓகே மக்கள். சூப்பர். ஓகே மக்களே, இதே மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எகைன் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரியாக்ஷனை வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சிட்டி அண்ட் சஞ்சீவ் சாம்சன் கசின் நிதிஷ். ஓகேப்பா, பாலகுர்ரா. எதுக்கு? நான் போய் நெட்ஸுக்கு போறேன். எதுக்கு? ஆர்சிபி பவுலர் இல்லையா?